ஜவ்வரிசி போட்டு தானே பாயாசம் செய்வோம். அது இல்லைன்னா பரவாயில்ல, சப்ஜா விதைய போட்டு நம்ம பாயாசம் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. சப்ஜா பாயாசத்துக்கு தேவையான பொருள்கள்: சப்ஜா விதை, சேமியா, சர்க்கரை, முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி, பால். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண சேமியா இது. ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா வெந்து வந்தாச்சு. இப்போ சர்க்கரை போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுங்க. இப்போ சேமியா நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறம் சப்ஜா விதையை நம்ம சேர்த்துக்கலாம். சப்ஜா விதையை நம்ம போட்ட பின்ன அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சப்ஜா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சும்மா சொல்லுங்க சேனலின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.